Hi everyone, universal message for you today. ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் முழுசாக நம்புகிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கார்டியன் ஏஞ்சல் மெசேஜ், யூனிவர்சல் மெசேஜ் உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் ஐ சி. தேங்க்யூ ஸோ மச்ங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை இந்த சேனலுக்கு போடுங்க. இன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்க 3 கார்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது த எம்பீரியர், ஆர்கனைசேஷன், லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த கார்டு உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் ரொம்ப பொறுப்பான நிலைமைக்கு போகிறீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன்னே வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போது, ஒரு நல்ல பொறுப்புக்கு உங்களை நீங்களே உயர்த்திக்க போகிறீங்க, இல்லை உயர போகிறீங்க. ஒரு உங்களுக்கிட்ட இருக்க ஒரு குவாலிட்டி உங்களுக்கு வெளியே தெரிய போகுதுங்க. நீங்கள் ஒரு மென்டாராக இருக்க போகிறீங்க. ஒரு 4-5 பேருக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள வளர வைக்கிற ஒரு நல்ல பதவிக்கு நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் கிடைக்க போது, அதை நீங்கள் உருவாக்கிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட தகுதி என்னன்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் உங்களை கீழே தள்ளுறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு தாங்க இருப்பாங்க. அந்த பதவிக்கு நிறைய பேர் அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு உங்களை இறக்கிட்டு வரணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. பட் ப்ளீஸ் விட்டு கொடுத்துடாதீங்க. இது உங்களோட திறமைக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு நீங்கள் நம்புறீங்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அது உங்கள் திறமைக்கு கிடைச்ச வாய்ப்பு தான். இந்த லீடர்ஷிப் குவான்டிட்டியை, இந்த பதவியை, இந்த பொறுப்பை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு இழக்கக்கூடாதுங்க. தைரியமாக இருங்க. உங்களோட தகுதியை நீங்கள் மேலும் உயர்த்திக்கங்க. அந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து யாராலையும் படிக்க முடியாது. நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. அதாங்க இந்த கார்டு சொல்ல வருது. செகண்ட் கார்டு உங்களுக்கு சொல்ல வருது ஃபேமிலி, லவ் அண்ட் பிளஸ்ஸிங்க. நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு குட் டைம், குவாலிட்டி டைமை கொடுக்கணும். உங்களோட ஃபேமிலி தாங்க உங்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. ஃபேமிலிக்குள்ளே என்ன சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, பிரச்சனை எது இருந்தாலும் சரிங்க, சீக்கிரமாக அதை நீங்கள் உங்களோட இனிஷியேட் எடுத்து சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேமிலி உங்களுக்கு பெரிய பேக் போனாக இருக்க போகிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் அது சீக்கிரமாக சரியாயிருங்க. அது உங்கள் மூலியமாக சரியாகிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸை கொடுக்குங்க. உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு பெரிய பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். உங்களோட ஃபேமிலிக்குள்ளே ஒரு புது வரவு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அது உங்களுக்கு ஒரு பெட்டாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஒரு ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கப்பல்ஸ் கிட்ஸுக்கு ஆக வேண்டிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை வர்றதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கான குவாலிட்டி டைமை கொடுங்க. உங்கள் ஃபேமிலியை ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலி உங்களையும் ஹாப்பியாக பார்த்துப்பாங்க. அதுதாங்க இந்த கார்டு சொல்ல வருது. தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்குது கம்பேஷனேட், அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரஸ்ட் வர்த்திங்க. நீங்கள் உங்கள் கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்கள் கொலீக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யாரை நம்பலாம், யாரை நம்ப வேணான்னு உங்களுக்குள்ள ஒரு நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. அப்படி இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா குழப்பங்கள் வந்தால் தான் அவங்கள பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கவும் செய்வோம். ஸோ டக்குன்னு நீங்கள் யாரையாவது நம்பி உங்களோட ஒரு நல்ல எண்ணத்துக்குள்ள அவங்களுக்குள்ள கொண்டு வராதிங்க. நீங்கள் ஒருத்தரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையாக அவங்க நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் அவங்க மேலே உண்மையான நம்பிக்கை வச்சு அவங்க கூட நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள், ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப கம்பேஷனேட்டாக இருக்கணுங்க. நீங்கள் எடுக்கிற வேலையிலையோ, செய்கிற தொழிலையோ, இல்லை இப்போ செஞ்சிட்ருக்க விஷயத்துலையோ நீங்கள் ரொம்ப கம்பேஷனேட்டாக இருந்தால் தான் அதில் நீங்கள் நிலைக்க முடியும். அதை தான் இந்த தேர்ட் கார்டு உங்களுக்கு சொல்ல வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருக்கீங்க. அந்த விஷயம் நம்மளுக்கு நடக்கணும்னு நீங்கள் ரொம்ப ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணுங்க. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன், நீங்கள் இந்த வேர்டை நிறையா இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம்.
தான். பட் இட்ஸ் அ பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குங்க. நீங்கள் வந்து எப்படி வேணால் மேனிஃபெஸ்ட் பண்ணலாங்க. அதாவது சாதாரணமாக நீங்கள் உட்காந்து கண்ணை மூடி நான் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும்னு நீங்கள் டெய்லி சொன்னாலும் பரவாயில்ல. இல்லை ஒரு கப் வாட்டரை வச்சுட்டு அந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் வாட்டர்கிட்ட எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது, இந்த விஷயம் எனக்கு நடக்கணும்னு உங்களுக்கு நேர்மையாக உங்கள் மனசில் படுற விஷயங்களை அதில் சொல்லி நீங்கள் அந்த தண்ணியை டெய்லி பருகிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்க நிறைய சான்ஸ் இருக்குங்க. சீக்கிரமாக உங்கள் விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி வந்த இந்த 3 கார்ட்ஸும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நல்ல கமெண்ட்ஸை, உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்ற கமெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.